100 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே தூய்மையாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த தூய்மையாக வச்சிருக்கிற அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க இன்னும் போராடிட்டே இருக்காங்க. அவங்க செய்கிற போராட்டம் சரியா? அவங்க உரிமை அவங்களுக்கு கிடைக்குமா நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க தங்களை பெர்மனன்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்கள காவல்துறை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க போராட்டம் சரியானதாக இருந்தால் ஏன் காவல்துறை அரெஸ்ட் பண்ணணும்? இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன நன்மைன்னு நம்ம பார்க்கும்போது சேலரி குறைவான சேலரியை கொடுத்து அந்த ஊழியர்களுடைய உழைப்பை சுரண்டி மீதி பணத்தை இவங்க எடுத்துக்குவாங்க. போராட்டத்தில் ஈடுபவர்களை கைது செய்வது, நள்ளிரவோடு இரவாக கைது செய்வது, அடித்து அவங்கள வண்டியில் ஏற்றுறது, அவங்கள வண்டியில் ஏற்றுறது, இதெல்லாம் மிகப்பெரிய அடக்குமுறை. அவங்களுக்கு தப்பாக தோணுச்சு, அதனால அவங்க இப்படி கைது செய்தார்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இது காவல்துறையா அல்லது அரசின் அடக்குமுறையா? இப்போ 100 நாளுக்கு மேலே ஆச்சு, ஆனாலும் ஒரு தீர்வு வரலை. ஏன் இதை இழுத்துக்கிட்டே இருக்காங்க? ஏன் ஒரு தீர்வு வர மாட்டேங்குது? ஏன் அப்படின்னா கரப்ஷனு பெருசாக, பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை தேடி தரோம், இதெல்லாம் வெறும் முழக்கங்களாக திமுக சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே தவிர தேவையில்லை நாங்கள் வேறு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க தெருக்களை? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாரதி. 100 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே தூய்மையாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த தூய்மையாக வச்சிருக்கிற அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க இன்னும் போராடிட்டே இருக்காங்க. அவங்க செய்கிற போராட்டம் சரியா? அவங்க உரிமை அவங்களுக்கு கிடைக்குமா நீங்கள் நினைக்கிறீங்க? கேள்வி கரெக்டு தான். ஏன்னா அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவங்கள காவல்துறை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க போராட்டம் சரியானதாக இருந்தால் ஏன் காவல்துறை அரெஸ்ட் பண்ணணும்? இப்போ காவல்துறை அந்த போராட்டம் தவறுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த போராட்டத்தை அவங்க எதிர்க்கிறாங்க, அதனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறாங்க நம்ம பார்க்கும்போது அவங்க தங்களை பெர்மனன்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சென்னை மாநகராட்சியில் என்ன செய்கிறாங்கன்னா நிறையா இடங்களில், குறிப்பாக இப்போ திருவிக நகர், அதே மாதிரி ராயபுரம், இந்த மண்டலங்களில், இந்த ஜோன்ஸில் அவுட் சோர்சிங் கம்பெனிகள் மூலமாக ஆட்களை எடுக்கிறாங்க. அதாவது முன்பு நேரடியாகவே சென்னை மாநகராட்சி சுகாதார பணியாளர்களை வேலைக்கு எடுத்து அவங்களே நேரடியாக சம்பளம் கொடுத்தாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி மாநகராட்சி நேரடியாக ஆட்களை தேர்வு செய்யும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் தரணும், அதாவது சம்பளம் இல்லாமல் பிற விஷயங்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவுட் சோர்சிங் போகிறாங்க. அவுட் சோர்சிங் கம்பெனி இது எல்லாத்தையும் பார்த்துக்கும். இவங்க ஜஸ்ட் அந்த கம்பெனிக்கு பே பண்ணால் போதும். இப்போ முதல்ல கவர்மெண்ட் ஏன் இதை சூஸ் பண்ணுறாங்க, இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன நன்மைன்னு நம்ம பார்க்கும்போது கவர்மெண்ட்டுடைய நிர்வாகத்துக்கு இதில் என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத விட இதில் நிறைய கரப்ஷன் நடக்கிறதாக குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிச்சு என்ன பண்ணுறேன்னா, சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் ஜோன் இருக்குன்னு வைங்களேன். அந்த ராயபுரம் ஜோனுக்கு சென்னை மாநகராட்சி ஒரு மாதத்துக்கு க்ளீனிங், இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ நான் போய் என்ன சொல்கிறேன், அதே 50 லட்ச ரூபாய்க்கு நான் உங்களுக்கு அந்த வேலையை நான் எடுத்துக்கிறேன், நான் ஆட்களை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க சேலரி குறைவான சேலரியை கொடுத்து அந்த ஊழியர்களுடைய உழைப்பை சுரண்டி அவங்களுக்கு நியாயமான விலை சம்பளம் கிடைக்காம அவங்களுக்கு குறைவான ஆட்களை வைத்து வேலை வாங்குறது. அப்போ இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய அளவு லாபம் கிடைக்கும். இவங்க 50 லட்ச ரூபா செலவு பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு 15 லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு மீதி பணத்தை இவங்க எடுத்துக்குவாங்க. அப்போ அரசாங்கம் எதற்காக அவுட் சோர்சிங் கம்பெனி கொடுக்கணும்? ஏன்னா இவ்வளோ தூரம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் போது அவங்க டிமாண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டு இருக்கலாம்ல, ஏன் கவர்மெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டு சுமத்தப்படுது. என்னென்னா கரப்ஷன் பண்ணுறதுக்காக இவங்க இந்த வேலையை செய்கிறாங்க. ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்கறது மூலமாக இவங்க கரப்ஷன் பண்ண அந்த நிறுவனத்துலேருந்து இவங்க ஒரு பைசாவை வாங்கிக்குவாங்க, ஒரு கமிஷனை வாங்கிக்குவாங்க, அதனால் அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. இப்போ நம்ம தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய அந்த சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த போராட்டம் நடத்துவவங்க எல்லாருமே 15-20 வருஷம் இந்த சென்னை மக்களுக்காக வேண்டி அவங்க அந்த கழிவுகளை அகற்றியவர்கள். இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு மனிதர் எந்த சூழலையும் இந்த வேலையை செய்ய மாட்டார்.
ஒரு நல்ல பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர், நல்லா படித்தவங்க, ஒரு ஜென்ரேஷனாக வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்க யாராவது இந்த வேலையை செய்வாங்களா? எவ்வளோ கோடி கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க. அந்த மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல், வாழ்வாதாரமே இல்லாமல், பல நூற்றாண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க தங்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படித்து அவங்க இந்த வேலைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வேலைகளை அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. இது குறைஞ்சபட்சமாவது ஒரு மனிதாபிமானத்தோடு வந்து அவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து உரிய அவங்க கேட்கக்கூடிய சம்பளங்களை கொடுக்கறது. ஏன்னா இந்த வேலை யார் செய்வா? நாளைக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் அவுட் சோர்சிங் கம்பெனி கொடுக்குறீங்க, அந்த அவுட் சோர்சிங் கம்பெனி வந்து இதே போல் கஷ்டப்படுறவங்கள வச்சு தான் அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த கஷ்டப்படக்கூடியவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவங்க வேலையே நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு இந்த வருமானமே தேவையில்லை, நாங்கள் வேறு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? தெருக்களை யார் வந்து க்ளீன் பண்ணுவா? இப்போ வெளிநாட்டிலேருந்து ஆளை இருக்க முடியுமா? அப்போ அவங்களுடைய சூழல்களை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் நடந்திருக்கணும். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து போராட வைப்பது, போராட்டத்தில் ஈடுபவர்களை கைது செய்வது, இரவோடு இரவாக கைது செய்வது, அடித்து அவங்கள வண்டியில் ஏற்றுறது. அவங்கள வண்டியில் ஏற்றுறது, இதெல்லாம் மிகப்பெரிய அடக்குமுறை. நாட்டில் அவ்வளவு கரப்ஷன் நடந்துகிட்ருக்கு, அரசியல்வாதிகள் மீது அவ்வளோ கரப்ஷன் புகார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க செய்கிற வேலைக்கு தான் சம்பளம் கேட்குறாங்க, செய்கிற வேலைக்கு நியாயமான ஒரு ஊதியம் தான் கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக ஒரு டீ கடையில் வந்து டீ மாஸ்டர் அவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்படுது, ஒரு பிரியாணி மாஸ்டருக்கு 2000 ரூபா சம்பளம் நிர்ணயிக்கப்படுது. ஆனால் தூய்மை பணியாளர்கள் அவங்க பார்த்திங்கன்னா 5000 ரூபா 6000 ரூபா சம்பளத்துக்கு, அவங்க 10000 ரூபா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 10000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க இருக்கிறாங்க. எனவே வந்து இது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தொடர்ந்து, அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், சமூக நீதி, இப்போ இதெல்லாம் பேசாதவர்கள், இந்த சமூக நீதி, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிலாம் பேசாத ஒரு கவர்மெண்ட் இருக்கிறாங்கன்னா நம்ம கேள்வி கேட்க தேவையில்லை. ஆனால் 24 மணி நேரம் அதை பற்றியே பேசி, சமூக நீதி பற்றியே பேசி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எதிராக அவங்க நடவடிக்கை எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். நீங்கள் காவல்துறைக்கு அவங்களுக்கு தப்பாக தோணுச்சு, அதனால அவங்க இப்படி கைது செய்தார்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இது காவல்துறையா அல்லது அரசின் அடக்குமுறையா? அதாவது அரசாங்கம் சொல்லாமல் காவல்துறை செய்ய மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் போகும், உளவுத்துறைக்கு தகவல் போகும். அவர்கள் தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதே போல் அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், இவங்களுக்கு தான் அந்த விஷயம் ஃபஸ்ட்டு போய் சேரும். சுகாதார பணியாளர்கள் விஷயம் அப்படின்னா அது சார்ந்த அமைச்சருக்கு தான் அது போகும். இப்போ அவர்கள் சொல்லித்தான் நடவடிக்கை எடுப்பாங்க. பெரும்பாலும் மக்களை வந்து பாதிக்குது, மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா காவல்துறை உடனே நடவடிக்கை. இதெல்லாம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய போராட்டம். அதாவது இந்த கோரிக்கைகள்லாம் நியாயமாக பரிசீலிக்கப்பட்டிருந்தால் அவங்க போராட்டத்தை நீடிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்போதே வந்து அதை ஏற்றுக்கொண்டு அவங்க பாட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. இப்போ என்னென்னா குறிப்பாக இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருவிக நகர், அதே போல் ராயபுரம், இந்த 2 ஜோனில் வந்து அவுட் சோர்சிங் கொடுத்துருக்குறாங்க. அதை எதிர்த்தும் அதே போல் நேரடியாக சென்னை மாநகராட்சி வந்து எங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன் வச்சு தான் இந்த போராட்டம் நடக்கிறாங்க. இப்போ என்னென்னா அதான் எக்ஸஸ் மேன் பவர். இந்த மக்கள்லாம் இன்றைக்கு வந்து படிக்காததுனால வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை செய்கிறாங்க. இனி எல்லோருமே படித்து நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அந்த வேலையை செய்வதற்கு ஆள் இருக்காது. அதற்கு பிறகு நாங்கள் வந்து இப்போ கொடுக்குற சம்பளத்தோட பல மடங்கு சம்பளம் தரோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும். இப்போ 100 நாளுக்கு மேலே ஆச்சு, ஆனாலும் ஒரு தீர்வு வரலை. ஏன் இதை இழுத்துக்கிட்டே இருக்காங்க? ஏன் ஒரு தீர்வு வர மாட்டேங்குது? ஏன் அப்படின்னா கரப்ஷனு. இவங்களுக்கு வந்து அவுட் சோர்சிங் கம்பெனிக்கு கொடுத்தா தான் இவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கு கூட லேட் ஆக்குனா ஒரு நல்ல தீர்வு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, அதாவது இவங்களுக்கு வந்து டைரெக்டாக அவங்கள எம்ப்ளாயியாக உள்ளே எடுத்தோம்னா அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கணும். இதனால் அரசாங்கத்துக்கு என்ன நன்மை இருக்குது? அதிகாரிகளுக்கு என்ன நன்மை? அரசியல்வாதிகளுக்கு என்ன நன்மை இருக்குது? எதுவுமே இல்லை. அதன் மூலமாக அந்த பணியாளர்கள் தான் பயன்படுவாங்க. அதே ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனிக்கு கொடுத்தா இவங்க நிறைய கரப்ஷன் பண்ண முடியும், கமிஷன் வாங்க முடியும். அதற்காக வேண்டி இவங்களை நிரந்தர பணியாளர்களாக சேர்க்காம தொடர்ந்து அவுட் சோர்சிங் கொடுத்துட்ருக்குறாங்க. தூய்மை பணியை தனியாருக்கு கொடுப்பதில் யாருக்கு லாபம்? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, தனியாருக்கு போக போக வந்து அதாவது ஆக்சுவலாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணாலும் அவங்க எங்கேருந்து கூப்பிட்டு வருவாங்க? திரும்ப ஹையர் பண்ணி தானே ஆகணும். அதுதான் இப்போ
என்னென்னா சாதாரண எந்த படிப்புமே இல்லாமல் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் தொடர்ந்து காலமாக தூய்மை பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அரசாங்கமே நேரடியாக வந்து அவங்கள வேலைக்கு எடுக்கும்போது அந்த அரசு அதிகாரிகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? அரசு அதிகாரிகள் நம்ம சொல்கிறத விட ஆட்சியாளர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்கணும். நிரந்தர பணியாளர்களாக ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். அப்போ அப்படிலாம் செஞ்சால் அவங்க வந்து ஒரு பொருளாதார நிலைக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? பட் அதுவே வந்து அவுட் சோர்சிங் கொடுக்கும்போது இவங்களுக்கு அந்த அவுட் சோர்சிங் நிறுவனங்கள்லேருந்து கமிஷன் வந்து வாங்கிக்கலாம். இப்போ அந்த இவர்கள் நேரடியாக எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேறு எந்த வேலைக்கு போவாங்க? அவங்க வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. அப்போ அவுட் சோர்சிங் கம்பெனி மீண்டும் அவங்களே வேலைக்கு எடுப்பாங்க. இங்கே அரசாங்கம் வந்து அவங்களுக்கு 20,000 சம்பளம் தரணும் அப்படின்னா அரசாங்கம் வேலை தரலை, அப்போ அவங்களுக்கு வேலை இல்லை. அப்படிங்கும்போது அதே அவுட் சோர்சிங் நிறுவனம் என்ன செய்வாங்க? 10,000 அவங்களுக்கு தரோம், வேணா வாங்க, இல்லைன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேறு வழியே இல்லாமல் அந்த அவுட் சோர்சிங் வந்து அவங்க தான் அவுட் சோர்சிங்கும் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. சரிங்களா? சப்போஸ் இங்கே உள்ள யாருமே வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வட இந்தியாவில் இன்னும் சீப்பாக யாராவது தொழிலாளர்கள் கிடைப்பாங்களான்னு பார்த்து இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் தாம்பரம் மாதிரியான இடங்கள்லாம் வட இந்தியாவிலேருந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்களை வந்து குடும்பத்தோடு கூட்டி கொண்டு வந்து ஒரு பெரிய காலி கிரவுண்டில் வந்து அவங்களுக்கு குடிசைகள் போட சொல்லி அனுமதி கொடுத்து அவங்க குடிசை போட்டு அங்கேருந்து கொண்டு அவங்க இந்த தூய்மை பணிகளை செஞ்சிட்ருக்குறாங்க. இங்கே உள்ளவங்க வந்து அதிகமாக சம்பளம் கேட்குறாங்கன்னா என்ன செய்வாங்க? இந்த மாதிரி செஞ்சுருவாங்க. இப்போ அவங்களுக்கு மேன் பவர் எங்கேயாவது வந்து கிடச்சிரும், அதனால் நம்ம வந்து இவங்களுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது. காலங்காலமாக அவங்க வந்து தூய்மை பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. பல 100 வருஷம் 200 வருஷமாக அவங்க அந்த வேலையை தான் செஞ்சுட்டு வராங்க. இன்றைக்கு வந்து அவங்க குழந்தைகளாவது படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு உரிய சம்பளத்தை நீங்கள் கொடுத்தா தான் அவங்க ஒரு நல்ல ஸ்கூலில் போய் பசங்களை போய் சேர்க்க முடியும், ஒரு நல்ல காலேஜில் போய் சேர்க்க முடியும். அப்போ வந்து அவங்கள வந்து நீங்கள் குறைவான சம்பளம் கொடுத்து நீங்கள் ஒடுக்கும்போது என்ன ஆகும்? அவங்களுடைய குழந்தைகளும் வேறு வழியெல்லாம் இந்த தொழிலுக்கு தான் அவங்க வருவாங்க. இப்போ இன்றைக்கு வந்து திமுகவும் அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து இதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் தலித் மக்களுக்காக பேசுகிறோன்னு சொல்லி கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் தான் கண்ணு முன்னாடி ஒடுக்கப்படுறாங்க. எல்லா கூட்டணி கட்சிகளும் வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. தொழிற்சங்கங்கள், இதே கம்யூனிஸ்ட் கட்சியோட தொழிற்சங்கங்கள் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. விடுதலை சிறுத்தைகளோட தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறாங்க. கிட்ஸை படிக்க வைக்க முடியலை அப்படின்னா திரும்ப அவங்களும் அதே வேலை தானே பார்த்தாகணும். அதனாலேயே அவங்களோட சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்களா? இருக்கலாம், அது நியாயமான சந்தேகம் நீங்கள் கேட்குறது. நான் அவங்க வந்து படித்து நாளைக்கு வேலைக்கு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வேலையை யார் செய்கிறது? அப்போ அவங்க இதே நிலைமையில தான் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ரீசன். வெறும் கரப்ஷன் மட்டும் ரீசன் கிடையாது. அவங்கள தொடர்ந்து அதே நிலையிலே வச்சுக்கணும். இவங்களுக்கு அவங்கள கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்கி அவங்களுக்கு மாதம் 25,000 30,000 சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்து இதெல்லாம் செஞ்சோம்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துடும். அவங்களும் பெரிய பெரிய வீடுகளில் குடியேற ஆரம்பிச்சிருவாங்க, பெரிய காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போயிடுவாங்க. பிறகு அந்த வேலைகளை யார் செய்கிறது அப்படிங்கிற அந்த மனப்பான்மையும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம். பெண்கள் என்று கூட பார்க்காம இரவோடு இரவா அவங்கள சாலையில் இறக்கி விட்டது, இது எந்த அளவுக்கு சரி? நீங்கள் அதுதான், அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்தமாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது வந்து அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய டேட்டா. ஒட்டுமொத்தமாகவே இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பிலே குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போக்சோ சட்டங்கள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்கள் அதிகமாக வழக்குகள் பதிவாகிறது நம்ம தமிழ்நாட்டில். 4 இடத்துல வந்து 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது இந்திய அளவில். அவ்வளோ குற்றங்கள் நடக்குது, லட்சக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அப்போ வந்து என்னென்னா தொடர்ந்து இவர்களுக்கு பெருசாக பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை தேடித்தரோம், இதெல்லாம் வெறும் முழக்கங்களாக திமுக சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே தவிர பெருசாக கிரவுண்டில் வந்து அவங்களோட நடவடிக்கைகளில் அப்படி எதுவும் இல்லை. இந்த சூழலில் காவல்துறையாளர்கள் கைது செய்ததும் இந்த போராட்டத்தை கழித்ததும் சரியான முறையா? இல்லை, போலீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை செய்வாங்க. ரெண்டாவது வந்து இது ஒரு போராட்ட முறை தான். சரிங்களா? இதில் நம்ம வந்து இந்த போராட்டம் இவங்க கலைச்சது சரியா, இவங்களை அனுமதிக்கணுமா, இது வந்து சப்ஜெக்ட் இல்லை. எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒரு முறை. ஆக்சுவலாக இவங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போராட்டம் நடத்தினா காவல்துறை எதுவும் செய்ய மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க, அந்த இடத்துல போய் நின்று இவங்க போராட்டம் நடத்தணும். பட் அப்படி போராட்டம் நடத்தும்போது பெருசாக மக்கள் கவனம் வராது, மீடியாக்கள் யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ தடையை மீறி திடீர் போராட்டம் நடத்தினா தான் மக்கள் கவனத்தை பெற முடியும், அதே போல் ஊடகங்கள் கவனத்தை பெற முடியும். அதனால் தூய்மை பணியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திடீர்னு வந்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க. காவல்துறையோட சட்டப்படி யார் ஆட்சி இருந்தாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா
திடீர்னு இந்த மாதிரி சாலை மறியல் இந்த மாதிரி போராட்டங்கள் அனுமதி இல்லாமல் பண்ணும்போது அவங்கள வந்து கைது செய்வது ஒரு சாதாரண நடைமுறை தான். இதில் காவல்துறையை நம்ம பெருசாக குற்றம் சாட்ட முடியாது. ஆட்சியாளர்களை தான் நம்ம வந்து குற்றம் சாட்டணும். அவங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டாங்கன்னா அவங்க எதுக்கு போராட்டம் நடத்த போகிறாங்க, எதற்காக காவல்துறை கைது செய்ய போகிறாங்க? காவல்துறைங்கிறது ஒரு டூல் தான், அவங்கள நம்ம குற்றம் சாட்ட முடியாது. யார் ஆட்சியில் இருந்தாலும் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க. உத்தரவு கொடுப்பவர்களை தான் நம்ம வந்து குற்றம் சாட்டணும். போலீஸோட வேலை வந்து சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்டுறது தானே. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போது நீங்கள் வந்து as per law படி நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் போய் ஒரு பஸ்ஸை வந்து மறைச்சிங்க அப்படின்னா போலீஸ் வந்து உங்கள் பிரச்சனைன்னு கேட்க மாட்டாங்க. உங்களை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் கேட்பாங்க. புரியுங்களா? அதான் ரூல் ஆஃப் லாங்கிறது அதுதான். எங்களுடன் பொறுமையாக எங்கள் கேள்விக்கு பதிலமைத்ததற்கு நன்றி. ரொம்ப நன்றி.